நான் பெரிய தவறு செய்து விட்டேன். நான் ஷெஹன்ஷாவை எதிர்த்து கோபப்பட்டிருக்க கூடாது. அவர் என்னை பழி தீர்ப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார். பார்மல் மகாராஜா அவர்களே, நான் தங்களிடம் ஒன்று கூற விரும்புகிறேன். ஆனால் அது ஒரு ஷெஹன்ஷாவாக அல்ல, ஒரு மருமகனாக கூற நினைக்கிறேன். நான் இங்கு மகிழ்ச்சியாக இருப்பதாக என் பெற்றோர்கள் நினைக்கின்றார்கள். ஷெஹன்ஷா இப்பொழுது எல்லா உண்மைகளையும் கூறிவிட்டால் என்னுடைய பெற்றோர் மனம் எவ்வளவு பாடுபடும். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நான் உண்மையைத்தான் கூறுகிறேன். இத்தனை காலமாக தங்கள் மகள் தனது மனதில் மறைத்ததை தான் இப்பொழுது நான் கூறுகிறேன். தாங்கள் சமையலில் பிரச்சனை வராமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். மகாராஜாவும் மகாராணியும் மாமிற்கு சென்ற பிறகு இது நடந்திருக்கலாம். இப்பொழுது நான் என்ன செய்வது? என் பெற்றோரை எப்படி நான் பார்ப்பது? ஜோதா, மாப்பிள்ளை அவர்கள் உனது தந்தையை சந்திக்க வந்திருந்தார். உங்கள் இருவருக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நீ கூறியதை எங்களால் நம்ப முடியவில்லை. ஆனால் அவர் ஏன் இவ்வாறு செய்தார் என்பதை இப்பொழுது உணர முடிகிறது. என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. அட, இப்பொழுது நீ ஏன் இவ்வாறு அழுகிறாய்? நீ அழுது கொண்டிருப்பதை அவர் பார்த்திருப்பார் என்று நினைக்கிறேன். அதற்காகத்தான் அவர் உன் தந்தையாரிடம் எங்களை இங்கேயே தங்குமாறு கூறியிருக்கிறார். அப்போதுதான் நீ இவ்வாறு அழாமல் சந்தோஷமாக இருப்பாய் என்று. ஷெஹன்ஷா தந்தையிடம் எதுவும் கூறவில்லையா? இங்கு இவர்களை தங்குமாறு கேட்டுக்கொண்டாரா? இதற்கு பின் என்ன நோக்கம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். என் பெற்றோரை ஆயுதமாக பயன்படுத்தி என்னை காயப்படுத்த நினைக்கின்றார். என்ன யோசிக்கிறாய் ஜோதா? ஒன்றுமில்லை அம்மா. நீ இங்கே எவ்வாறு இருக்கிறாய் என்று நான் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது அந்த கவலையெல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. விதி எது செய்தாலும் அது நமக்கு இறுதியில் நல்லதாகவே இருக்கிறது. ஷெஹன்ஷா மிகவும் மோசமானவர் என்று நினைத்தேன். ஆனால் உண்மை அதுவல்ல. கண்ணீர் விட்டது போதும். உனது தந்தையார் அவரது விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் இங்குதான் இருப்போம். யாருக்கு இது புரியவில்லை என்றாலும் நடப்பது தங்களுக்கு புரியுமல்லவா? ஷெஹன்ஷா வேண்டுமென்றே என் பெற்றோர்களை இங்கு தங்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் பெற்றோர் மீது வைத்திருக்கும் அன்பை அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறார். அனைவருக்கும் முன்பும் அவர் என்னை சிரிக்க வைத்து இறுதியில் என்னை தனியாக அழ வைக்க நினைக்கின்றார். இது அனைத்தும் தெரிந்திருந்தும் ஏன் இதை அனுமதிக்கின்றாய்? இதை கேட்டு சிரிக்கிறாயா? சிரிக்காமல் வேறு என்ன செய்வது? எனக்கு தெரிந்த வரையில் அவள் ஆக்ராவில் இன்னும் சில நாட்கள் கூட இருக்க மாட்டாள். இந்த சம்பவத்திற்கு பிறகு அவளை நான் எங்கும் செல்ல விட மாட்டேன். இன்னும் சில நாட்களுக்கு என்னால் உன் அறைக்கு வர முடியாது ருக்கையா. கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துவிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம் அல்லவா? ஒருவரை பழிவாங்க முடிவெடுத்தால் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் பழிவாங்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக வேதனைப்படுத்துவதுதான் நான் அவளுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை.
அவள் விரும்பினாலும் இல்லை என்றாலும் அவள் பெற்றோர் முன்பு அவள் சிரித்தாக வேண்டும். இப்பொழுது புரிந்துவிட்டது சதுரங்க ஆட்டத்தில் ஏன் உங்களுக்கு ஆர்வம் குறைந்து விட்டதென்று. மனிதர்களோடு விளையாடும் வாய்ப்பு கிடைத்திருக்கும் போது பகடை காய்களோடு யார் விளையாடுவார்? தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? பழக்கமாக்கிக் கொள்கிறேன். பழக்கமா? ஒரு பழைய கதை இருக்கிறது ருக்கையா. ஒரு பாட்ஷாவிற்கு தனது மனைவி சிறிது சிறிதாக விஷம் கொடுத்தாள். காலப்போக்கில் அவருடைய உடம்பிற்கு அந்த விஷம் பழகிவிட்டது. இறுதியில் அந்த பாஷாவின் உடலில் எந்த விதமான விஷமாக இருந்தாலும் வேலை செய்யாமல் போனது. அதேபோல் நானும் ஜோதா என்ற விஷத்தை பழகிக் கொண்டிருக்கிறேன். மகாமங்கா கூறியது உண்மையாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. ஜோதா தங்களிடம் இல்லாததை தான் திருட நினைக்கிறாள். அது வேறொன்றும் இல்லை ஜலால், உங்களுடைய இதயத்தை. நீ என்ன கூறுகிறாய்? உங்கள் விருப்பத்தை சம்பாதிக்க நினைக்கிறாள். தாங்களும் அவளது விருப்பம் போலவே நடந்து கொள்ள நினைக்கிறீர்கள். அருமையாக இருக்கிறது. ஒரு காலத்தில் இதே ஜலால் தான் வீர வாளால் தனது தலையெழுத்தை எழுதிக் கொள்வேன் என்றார். அனைவரும் உங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை உடைத்து விட்டீர்கள். ஜோதாவின் திறமையை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வழியாக அவள் தங்களை தோற்கடித்து விட்டாள். ஜோதாவால் என்னை தோற்கடிக்க முடியாது. அனுமதிக்கவும் மாட்டேன். மோதி, இன்று கிருஷ்ணரை பூஜித்தால் கூட என் மனம் அமைதி அடையவில்லை. எனக்கு அதே சிந்தனையாக இருக்கின்றது. ஷெஹன்ஷா இன்னும் என்னென்ன செய்ய போகின்றாரோ? உண்மையில் அவர் மிகவும் கெட்டவர். என் பெற்றோரை கேடயமாக பயன்படுத்தி என்னை பழிவாங்க பார்க்கின்றார். ஆனால் நான் சிரித்தபடியே இதை தாங்கிக் கொள்ளதான் வேண்டும். அவர் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், பழி வாங்கலாம். ஆனால் இதற்கிடையில் என் பெற்றோர்களை அழைத்து வந்து அவர் தனது கொடூர குணத்தை காட்டுகின்றார். அவருக்கு அவருடைய அகங்காரம் மற்றும் பந்தயம் மட்டுமே முக்கியம். ஒரு தாய் தந்தையின் மனதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. மோதி, எனக்கு அந்த தட்டை எடுத்துக்கொடு. நானும் ஒன்றும் சளைத்தவள் அல்ல. சமையலில் காரம் அதிகமானதையே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எதற்கு என்னை சமைக்க சொல்ல வேண்டும்? ஆமீரின் காரத்தையே தாங்க முடியவில்லை. நான் ஆமீரின் பெண்ணாவேன். மோதி, ஏன் அமைதியாக இருக்கிறாய்? என்னாயிற்று? இப்படி பின்னால் நின்று ஒருவர் பேசுவதை கேட்பது ஒரு ஷெஹன்ஷா செய்யும் செயலா? ஷெஹன்ஷாவை பற்றி தவறாக பேசுவது மட்டும் சரியான செயலா? இது எனக்கும் மோதிபாய்க்கும் இடையில் நடந்த விஷயம். அதை கேட்பதற்கு தங்களுக்கு அதிகாரம் இல்லை. என்னை பற்றி பேசினால் அதை கேட்கும் அதிகாரம் எனக்குள்ளது. எனது வாழ்க்கையை நீங்கள் விளையாட்டாக்கி விட்டீர்கள். இப்பொழுது என் தாய் தந்தையரையும் இதில் சேர்த்து விட்டீர்கள். என்னுடைய மனவேதனைகளை நான் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள கூடாதா என்ன? நானும் அதை பற்றி பேசத்தான் இங்கு வந்தேன். தாங்கள் வெளியே கூற முடியாத அளவு துன்பத்தை நான் தங்களுக்கு தருவேன். தங்களுக்கு என் மீது சிறிது கூட பயம் இல்லை அல்லவா? இனி என்னை பார்த்தாலே தங்களுக்கு பயம் வரும். நான் வேண்டுமென்றேதான் தங்கள் பெற்றோர்களை செல்ல விடாமல் தடுத்தேன். அப்பொழுதுதான் என்ன நடக்குமோ
என்ற பயம் வரும். உங்கள் சமையலால் வெந்து போனது என் நாக்கு மட்டுமல்ல, என் இதயமும். இன்று முதல் செய்த தவறிற்காக தாங்கள் வேதனைப்படுவீர்கள். அதை நான் நடத்தி காட்டாமல் விடப் போவதில்லை. நான் கூறியதை செய்வேன் என்று தங்களுக்கு நன்றாகவே தெரியும் அல்லவா ஜோதா பேகம்? அனைவருக்கும் எச்சரிக்கை, ஜாக்கிரதையாக இருங்கள். ஹிந்துஸ்தானின் சஹின்ஷாவான பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். தாங்கள் அமைதியாக இருப்பதை பார்த்தால் எப்பொழுதும் போல புது பேகம் தங்கள் வாயை அடைத்து விட்டாள் என்று தோன்றுகிறது. தாங்கள் கண்டிப்பாக அவளுக்கு தக்க பதிலடியை கொடுத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதன் காரணமாகத்தானே அவர்கள் பெற்றோரை தடுத்து நிறுத்தினீர்கள். அதுதான் காரணம். அதற்காகத்தான் நான் உன்னை தேடி வருகிறேன் ருக்கையா பேகம். என்றுமே என் எண்ணத்திற்கு நீ வார்த்தையால் வடிவம் கொடுக்கிறாய் ருக்கையா. ஜலால், தங்கள் புது பேகத்திற்கு அதிக இடம் கொடுப்பதை போன்று உங்களுக்கு தோன்றவில்லையா? தங்கள் இனிமையான மாலை பொழுதை அவளுடன் பேசி வீணடித்து விட்டீர்கள். நான் நீராடிய பிறகு நாம் ஏன் சென்று சதுரங்கம் ஆடக்கூடாது? ஆமாம், விளையாட்டு என்று கூறியவுடன் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. என்ன ஒரு திட்டம்! அது உங்கள் புது பேகத்துடன் சம்பந்தப்பட்டது. எனது விளையாட்டில் உனக்கும் ஆர்வம் அதிகமானது போல் தோன்றுகிறது. ஏன் கூடாது? நான் விளையாடி வெகு நாட்கள் ஆகிவிட்டது ஜலால். தங்களுடைய புது பொம்மையுடன் விளையாட எனக்கும் உரிமை இருக்கிறது. நீ என்ன யோசிக்கிறாய்? விளையாடத்தான் போகிறேன். நாளை ஜோதாவுடன், அவளுடன் சதுரங்கம் விளையாடலாம் என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதுவும் அனைவருக்கும் முன்பாக. அல்லாஹ், வெற்றி பெறப் போவது நீ, தோற்கப் போவது அவள். அதுவும் அனைவருக்கும் முன்பாக. அவள் ஆணவத்தையும் மகம்பாவத்தையும் மண்ணோடு மண்ணாக்கிவிட. நான் செய்யும் இந்த வேலைக்காக தாங்கள் எனக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டும். அது என்னவென்றால், எனது சந்தோஷத்தை இரட்டிப்பாக்க வேண்டும். கூறுங்கள், உங்களால் முடியுமா? உனக்கு இல்லாத உரிமையா? என்னிடம் கேட்க தேவையில்லை. என்ன வேண்டுமோ கூறு. தாங்கள் வாக்கு தர வேண்டும். அது என்ன வாக்கென்றால், நான் எந்த தருணத்தில் என்ன கேட்டாலும் அதை தாங்கள் தர வேண்டும். நிச்சயமாக. நாளை காலை நமது தர்பாரில் நான் அனைவரின் முன்பாக இந்த விஷயத்தை கூறுகிறேன். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து விடாதே ருக்கையா. நீ அவளது திமிரை அடக்கியாக வேண்டும். அவளுக்கு பாடம் புகட்ட வேண்டும். தாங்கள் இந்த போட்டிக்கு அனுமதி கொடுத்த உடனேயே புது பேகத்தின் அழிவு ஆரம்பித்து விட்டது. உனக்காக நான் வெளியே காத்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால், நான் தவறு செய்யவில்லை. தாங்கள் தான் கவனமாக பார்த்து செல்லவில்லை. கீழே கிடக்கும் நகையை எடுத்துக் கொடுத்ததற்காக என்னை தாசி என்று நினைத்தால் அது உங்களுடைய தவறு. நான் எதுவும் செய்ய முடியாது. இப்பொழுதுதான் விளையாட்டு ஆரம்பமாக போகிறது. ஹிந்துஸ்தானுடைய ஷெஹன்ஷாவை எனது கைக்குள் இருக்கும் போது பாவம் இந்த அபலை பெண்ணால் என்ன செய்ய முடியும்?
அவளை நான் அங்கு வைத்து அவளது திமிரை அடக்குவேன். அந்த அழகை என்னால் மறக்க முடியவில்லை. எங்கு செல்கிறாய்? கிடைத்தற்கரிய பொக்கிஷம் நீ. அட, என்ன செய்கிறீர்கள்? யாராவது பார்த்து விடுவார்கள். நான் அத்தை அவர்களிடம் ஒரு வேலையாக சென்று கொண்டிருக்கிறேன். கனவில் வந்தாலே உன்னை விட மாட்டேன். நேரில் வந்தால் விடுவேனா என்ன? முடிந்தால் என்னை பிடியுங்கள். என்னால் ஓட முடியவில்லை. நில். என்னை பிடியுங்கள். யார் யார் அங்க இருப்பது? யாரும் இல்லையே. யாரும் இல்லை என்று கூறியவரின் பெயர் என்ன? அப்துல் ரஹீம் கானே கானா மஹல்யா சுல்தானா. ஓ, தாங்கள் முகலாயர் சாம்ராஜ்யத்தின் பெரிய கானா? இப்பொழுதுதான் தாங்கள் இங்கு யாரும் இல்லை என்று கூறினீர்கள். ரஹீம், எங்கிருக்கிறாய்? ரஹீம். அம்மா. ஆதாப் ஜோதா பேகம். வணக்கம். உங்கள் குழந்தை மிகவும் அழகாக இருக்கிறார். நன்றி. தாங்கள் எங்களை மன்னிக்க வேண்டும். தங்கள் அனுமதி இல்லாமல் தங்கள் அறைக்கு வந்துவிட்டோம். குழந்தைகள் கடவுளை போன்றவர்கள். அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் வரலாம். தாங்கள் முகலாய சாம்ராஜ்யத்தின் பேகம். அனுமதி இல்லாமல் யாரும் தங்கள் அறைக்கு வரக்கூடாது. ரஹீம், மன்னிப்பு கேள். நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? இவர் பேகம் என்றால் நான் சகின்ஷாவின் மகன் அல்லவா? தாங்கள்? ஆமாம், நான் ரஹீமின் தாயார், ஷெஹன்ஷாவின் பேகம் சலீமா சுல்தான். தாங்கள் என்னை விட பெரியவர். என் வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அம்மா, பேசுவதை நிறுத்துங்கள். முதலில் என்னை பிடிக்கும் வழியை பாருங்கள். அப்பொழுதுதான் நான் சாப்பிடுவேன். ஜோதா பேகம், நான் தங்களை பிறகு சந்திக்கிறேன். குதாஃபிஸ். வேண்டாம், விட்டு விடுங்கள். வேண்டாம், இழுத்து வாருங்கள். எங்களை விட்டு விட்டு. இவர்கள் யார்? தங்களை நாடோடிகள் என்று கூறுகின்றனர். ஆனால் இவர்கள் செய்கை தேச துரோகிகள் போல் உள்ளது. இவர்களை அவ்வாறு கூறுவதற்கு ஆதாரம் உள்ளதா? இதை பாருங்கள். இது பார்ப்பதற்கு இந்து ராஜாக்களின் கொடி போல் இருக்கிறது. ஒருவேளை நாடோடிகளாக இருந்தால் இதை வைத்துக் கொண்டு சுற்ற மாட்டார்கள்.